அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களை, அவரில் மன அமைதி, அவரில் மன மகிழ்ச்சி இல்லையா? இதை தவிர நமக்கு வேறு எது வேண்டும்? அதனால் அவரோடு இணைந்து நடப்பதுதான் மகிழ்ச்சியான காரியம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் நாகூம் எழுதிய நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 2-5 முடிய. ஆண்டவர் அநீதியை பெறாத இறைவன், பழி வாங்குபவர். ஆண்டவர் பழி வாங்குபவர், வெகுண்டெழுபவர். தம் எதிரிகளை பழி வாங்குவார், தம் பகைவர் மீது சினம் கொள்வார். ஆண்டவர் விரைவில் சினம் கொள்ளார், ஆனால் அவர் மிகுந்த ஆற்றலுள்ளவர். அவர் குற்றவாளிகளை எவ்வகையிலும் பழிவாங்காமல் விடமாட்டார். சுழல் காற்றிலும் புயல் காற்றிலும் அமைந்துள்ளது அவர் வழி. மேகங்கள் அவர் தம் காலடியில் எழுகின்றன, புழுதிப்படலம். அவர் கடலை அதட்டி வற்ற செய்கின்றார், ஆறுகளெல்லாம் வற்றி போகச் செய்கின்றார். பாசானும் கர்மேலும் காய்ந்து போகின்றன, லெபோனின் மலர்கள் வாடி போகின்றன. அவர் முன்னிலையில் மலைகள் அதிர்கின்றன, குன்றுகள் கரைகின்றன. நிலமும் உலகும் அதில் குடியிருக்கும் அனைத்தும் அவர் முன்னிலையில் நடுநடுங்குகின்றன. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் நமக்கு நன்மை செய்கிறார், ஆனால் தீமை செய்பவர்களுக்கு, தீமையில் விழுந்து கிடப்பவர்களுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் நாள் கொடுக்கிறார் மனம் மாறுவதற்காக. நம்மளையும் சேர்த்து தான். நாம் நன்மையாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால், தீமை செய்யாதவர்களாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் பெயர் பெற்றவர்கள்தான். நான் உண்மையாக நடக்கிறேன், நான் எல்லாமே இறைவனிடம் கேட்டு செய்கிறேன், எதை செய்தாலும் அவர் எனக்கு உணர்த்துவதை செய்கிறேன் என்றால் நாம் கண்டிப்பாக பெயர் பெற்றவர்கள் இல்லையா? அதை விட்டு நமக்கு, தனக்கு, தன் குடும்பத்திற்கு என்று செய்பவர்களுக்கு என்ன செய்கிறார்? பிறரை சுரண்டி செய்பவர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பழி வாங்குவேன். அநீதியை பெறாத இறைவன் பழி வாங்குவர். ஆண்டவர் பழி வாங்குபவர், வெகுண்டெழுபவர். தம் எதிரிகளை பழிவாங்குவார், தம் பகைவர் மீது சினம் கொள்வார். நமக்கு எதிராக இருக்கும் அனைத்தையுமே, நமக்கு என்ன இடையூறோ அதை நாம் இறைவனிடம் ஒப்படைக்கும் போது இறைவன் என்ன செய்கிறாரு? நமக்காக பழிவாங்குகிறார் இல்லையா? அந்த பழிவாங்குதல் எப்படி இருக்கிறது? பிறர் பயப்படும்படி இருக்கிறது. வேண்டாமே. நமக்காக இறைவன் ஒவ்வொருவரையும் பழிவாங்கும் போது அதிலே நமக்கு ஒரு சங்கடங்கள் வரும் இல்லையா? நாம் இறைவனோடு இல்லை என்றால் எல்லாம் நடக்கட்டுமே என்று சொல்வோம். ஆனால் இறைவனோடு இருந்தால் வேண்டாமே என்று சொல்லும்படி தான் நமக்கு இருக்கும். எந்த நிலையில் இருக்கிறோம்? ஏனென்றால் அவர் சினங்கொள்பவர் தான். ஒரு நொடி பொழுதில் சினங்கொள்வார். அவருடைய மக்கள் மேல் மறுநொடி பேரிரக்கத்தால் நிரப்புவார். அதான் இறைவனவர் இல்லையா? ஆனால் அவருக்கு எதிராக செயல்படும் அனைத்துக்குமே அவர் பதிலடி கொடுக்கிறார். புயல், காற்று, கடல், குளம் எல்லாத்தையுமே வற்ற செய்வேன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய மக்களுக்கு, நன்மை செய்வர்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லையா? தீமை செய்வர்களுக்கு, அவருடைய மக்களை ஒடுக்குவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொன்னது போல் பழி வாங்குவார். பழி வாங்குகிற இறைவன் நம் இறைவன் இல்லையா? இரக்கமும் உண்டு, சினமும் உண்டு. எதில் நிலைத்து நிற்பார் அவர்? எந்த நிலையில் இருப்பார் இல்லையா? அப்போது அவர் முன்னிலைகள் மலைகள் அதிர்கின்றன, குன்றுகள் கரைகின்றன. எல்லாமே அவர் படைத்தது அவர்தானே. நிலத்தையும் நீரையும் படைத்த இறைவன் நம் இறைவன். நமக்காக எதையும் செய்ய தயங்காத இறைவன். அப்போ நாம் அவருக்கு எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசம் உள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு எதிராக என்ன நடந்தாலும் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தீமையை நன்மையாக மாற்றும்படி நாம் மன்றாட வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக அவர் நமக்கு செய்து தருவார். அப்படி செய்து தருகின்ற இறைவன் தான் நம்மோடு இருக்கிறார். இந்த சிந்தனையோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆண்டவரே, நாங்கள் நன்மைதான் செய்தோம் ஆண்டவரே, அதற்கு பதில் எங்களுக்கு தீமையா என்று எங்கள் ஆன்மா கதறுகின்றது ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்காக அதை வழக்காடுவீர் என்று அமைதியாக இருக்கிறோம் ஆண்டவரே. உமையாக அழுகிறோம். நாங்கள் வெளியில் சொல்ல முடியவில்லை ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை உற்று நோக்குகிறீர். அதை நாங்கள் பார்க்கிறோம், உணர்கிறோம். ஆமாண்டவரே,
அதனால் எங்களை அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மக்களாகி எங்களை நீர்தாமே பாதுகாக்க வேண்டும். நீரின்றி எங்களை யார் வழிநடத்துவார்? யார் எங்களை பாதுகாப்பார்? யார் எங்களை தேற்றுவார்? ஆண்டவரே, அதனால் தேற்றும் தெய்வமே, எங்களை உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரக்கத்தால் எங்களை நிரப்பி நிறைவாக நீர் எங்களை பாதுகாக்கிற கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய வல்லமைக்கும் உம்முடைய ஆற்றலுக்கும் உம்முடைய செயல்பாட்டுக்குள் எங்கள் அனைவரையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.